இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரங்கத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் நம்ம தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்த முடியல. ஆனாலும் நிறைய பேரு கேன்சர் சர்வைவர்ஸ் டே இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு கேட்டதுனால இப்ப நம்ம இணையதளத்துல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரே காரணத்தினால முதல் முறையா ஈசோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுல வந்துட்டு மருத்துவர்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க, புற்றுநோயால பாதிக்கப்பட்டு நல்லானவங்க இருப்பாங்க, மீண்டும் வாலண்டியர்ஸா இருக்கவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இங்க இப்போ நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணாருன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இல்லாட்டினா 1.5 மணி நேரம் நடத்தலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு தவறான கருத்து ஒரு காலத்துல இருந்தது புற்றுநோயின்னு ஒரு டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சிட்டாலே மரண தண்டனை எழுதிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் மாறி புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சா கூட தீர்வு இருக்கு அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரியும். நிறைய வருடங்கள் நல்லா உயிரோட இருந்து அவங்களுக்கு புற்றுநோய் இருந்ததுன்னு அவங்க சொன்னா மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு மருத்துவ வளர்ச்சி இருக்கு, மக்கள் புரிஞ்சுக்கிற தன்மையும் நல்லா வந்துருச்சு. இன்னொரு காலத்துல எல்லாரும் புற்றுநோய் அப்படின்னா தொற்று நோய் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் கிடையாது அப்படிங்கிறத நல்லா நிரூபணம் ஆயிடுச்சு. நானே நிறைய பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நடத்துறதுல இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா, நம்ம இங்க கலைவாணர் அரங்கத்தில் தான் போன வருஷம் நடத்தணும். அப்ப அதோட கெப்பாசிட்டி 1000 பேர் இருந்தாலும் நம்ம நாட்டுல இருக்க மக்கள் மட்டும்தான் வர முடிஞ்சது. இப்ப இந்த மாதிரி ஒண்ணு செய்யும் பொழுதுட்டு நீங்களே பாப்பீங்க, எல்லா நாட்டுல இருக்கிறவங்களும் கலந்துக்கிறாங்க அதுல. அது ஒரு கஷ்ட காலத்திலயும் ஒரு நல்லதுன்னு நான் நினைச்சுப்பேன். இது மாதிரி நடத்துற ஒரு மீட்டிங்க எல்லாரும் ஒன்று கூட முடியாத ஒரு சூழல்ல இருந்தா கூட இணையதளம் வழியா இணைவோம். அதற்கான லிங்க் தான் அவங்க எல்லாருக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். இப்ப அடுத்தது கனகவேல், நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா மேல அப்படியே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். In endoscopic procedures, in advanced laparoscopy, we have Good evening, everyone. அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குதுங்களா? எங்களுக்கு கேக்குது. Right. So, in fact, long days of being at home, எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது ரெண்டு விதமா இதை பார்க்குறேன்னா, ஒன்று டு ரீஓரியன்ட் ourselves. அது டைம் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாரையும் ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ், அது திரும்ப தி ஃபோக்கஸ் ஆஃப் யுவர் லைஃப் ரீஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த 3 months or 3.5 months has become a very big opportunity. ஸோ த லான்ச் பேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திரும்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் பீப்புள் ஹேவ் பீன் ஃப்ளோட். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா, இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது வாட் எவர் பி த கான்ஃபிடன்ஸ் லெவல், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை பிரேக் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டா அமைஞ்சிருது லைஃப்ல. அஃப்கோர்ஸ் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ப்ரூவன் பியாண்ட் டவுட், எஸ் வி கேன், அதாவது மீண்டு எழுவோம் அப்படிங்கிற மாதிரி, விழுத்தெழு மீண்டெழுன்னு சொல்ற மாதிரி எவ்ரிபடி ஹஸ் ப்ரூவன். நீங்க கண்டிப்பா யூ ஆர் ஆல்ரெடி பேக் டு தி நார்மல்சி, ஆர் யூ ஆர் ஏபிள் டு பர்ஃபார்ம் இன் அ பெட்டர் வே, ஆர் யூ லுக் த லைஃப் வித் அ டிஃப்ரெண்ட் ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிற மாதிரி இந்த கேன்சரை வென்று மீண்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் டெஃபினெட்லி a rebirth for everyone. இந்த ரீபர்த் வரும்போது என்னன்னா, பீப்புள் கெட் எனார்மஸ் பவர்ஸ். இந்த மறுபிறவி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, த ஃபோக்கஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது சிங்கிள் ஹேண்டடா இல்லாம மல்டிபிள் ஹேண்டடா வித் லார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட் யூ ஹவ் அண்டர்கான் becomes a very very big wisdom for the people who are undergoing the problem at this point of time.
ஸோ ஈசோ இந்தியாவோட கோர் கான்செப்ட் வந்து டு ஹெல்ப் பீப்புள் டு வித்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரெஸ் அண்ட் எவ்வளோ கம்ஃபர்டபுளா எவ்வளோ லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து இந்த கிரைசிஸ் பீரியடை கடந்து திரும்ப வந்து திஸ் இஸ் நாட் தி எண்ட். ஒரு 4x100 ராலி மாதிரி ஒரு முதல் பேட் ஓட்டியாச்சு, the next baton is taken over and the race continues. அந்த மாதிரி வந்து ஒரு 4x100 ரிலே மாதிரி I'm ready to run for the next thing. This is a short term delay or short term phase அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இந்த people who have undergone therapy for cancer at various parts. And as ESO India, part of ESO India for so many years, now couple of decades, I'm happy to be of help to someone. And ESO India rededicates itself to continue to touch more people. And I'm happy who have been contributing to ESO India in any forms. ESO India is a driven organization by you. Even though we were part of the running the program, it is you run the association. இந்த ஈசோ இந்தியான்ற அமைப்பை வந்து முழுக்க வழி நடத்தி கொண்டு போறது எல்லாருமே உங்களோட கான்ட்ரிபியூஷன்ல இருந்து தான். கான்ட்ரிபியூஷன் கேன் பி இன் எனிவே. அது டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷன் பண்றவங்க இருக்காங்க, சயின்டிபிக் கான்ட்ரிபியூஷன் இருக்காங்க. ஈசோ இந்தியா ஹஸ் கான் மல்டிஃபோல்ட் இன்டு பேசிக் ரிசர்ச். எவ்ரி இயர் ஈசோ இந்தியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன்சர் ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து both academic support and monetary support பண்றதுல வந்து ஈசோ இந்தியா has been contributing a lot. நிறைய பேருக்கு கரியர், இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் இருக்காங்க, கோமதி இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா they have taken part in contributing towards their career guidance also. So apart from that, இந்த வருஷம் வந்து ஈசோ இந்தியா was blessed with a very important responsibility of hosting the 8th Asia Pacific Gastric Cancer Congress. இன்ஃபேக்ட் அது நம்ம ஏசியன் கான்டினென்ட்லயே வந்து அந்த ரிம் ஆஃப் கண்ட்ரீஸ்ல சுத்தி வர்றதுல மேபி இந்தியாவுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு வருமானதே இன்னொரு 12 வருஷம் கழிச்சுதான் அதை முயற்சியை பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு ரேரிட்டி. அது நமக்கு பிளெஸிங்கா அமைஞ்சது ஈசோ இந்தியாவுக்கு. அண்ட் டு ஆல் தி கான்ட்ரிபியூட்டர்ஸ் who have contributed in many different ways. ஈசோ இந்தியாவோட அந்த ஏபிஜிசிசி அண்ட் ஐஜிசியோட கொலாபரேஷன்ல பண்ண மீட்டிங் வந்து சக்சஸ் பண்ணதுக்கு we thank everyone. And in fact அந்த ப்ரோக்ராம்ல வந்த சர்வைவர்ஸ் ப்ரோக்ராம் has been appreciated by the global groups. ஐஎஸ்டில அதை பத்தி எழுதியிருந்தாங்க. ஐஎஸ்டிங்கிறது ஒரு ஃபுட் பைப்கான ஒரு சொசைட்டி, இன்டர்நேஷனல் சொசைட்டி, அதுல எழுதியிருந்தாங்க. ஐஜிசிஏல எழுதியிருந்தாங்க. கொரியன் கேஸ்ட்ரிக் கேன்சர் அசோசியேஷன் அதுல எழுதியிருந்தாங்க. அதாவது என்னன்னா எவ்ரிபடி அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அமங் த டாக்டர்ஸ் ஆர் ரிசர்ச்சர்ஸ். ஒரு இப்போ பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கேன்சர் கேர்ல வந்து நோயாளியோட டிசீஸ் எங்க இருக்கு, அதனோட வீரியம் எப்படி இருக்கு, அதனோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு, அது பேஸ்டா இல்லாம இப்போ இன்னொரு கான்செப்ட் ஆஃப் பேஷண்ட் கோஷன், அதாவது வந்து அவங்களும், அதாவது இந்த சஃபர் பண்ற பேஷண்ட்டும் வந்து கான்ட்ரிபியூட்டட் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து மருத்துவ உலகம் வந்து பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஹியூமனிட்டி, மனிதத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ட்ரீட்மெண்ட்ல ஒரு முக்கியமான அங்கமா மாறிட்டு வருது. அது மாதிரி பாத்தீங்கன்னா 2035க்கு உள்ள இந்த கேன்சரை வெல்லணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வந்து உலக புற்றுநோய் ஆராய்ச்சி கழகம் அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளவு ஃபார் ஃபெச்டு, அது அதை நோக்கி நம்ம பயணம் மேற்கொண்டிருக்கோம், அது எவ்வளவு சீக்கிரம் அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும், இந்த புற்றுநோயை வெல்ல வேண்டும், புற்றுநோயால் வந்து இறப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கறது வந்து 2035ன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. நம்ம ஈசோ இந்தியா கண்டிப்பா வந்து அந்த டார்கெட்டை நோக்கி அதனோட கான்ட்ரிபியூஷனை வந்து தொடர்ந்து கொடுக்கும். இது வந்து இட் இஸ் நாட் ஒரு தனி மனிதனோட எண்ணங்கள்ல நடக்கல. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பங்களிப்புகள், உங்களுடைய கருத்து சிந்தனைகள், இது எல்லாத்தையுமே நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இது எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பயணம் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையும். அந்த 2035ங்கிற டார்கெட் வந்து கண்டிப்பா அதை விட முன்னாடியே நம்மளால அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற வேண்டுதலோட இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஈசோ இந்தியா உங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் பெற ஒரு நல்வாழ்த்துக்களுடன் இந்த மாலை வேளை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். ஸோ தேங்க்ஸ் கனகவேல். அந்த இது வந்து நான் நிறைய பேரை ஸ்க்ரீன்ல பார்க்குறேன். உங்களுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஸ்ரீதர் ரத்னம் வந்துட்டு டாக்டர் இங்கிலாந்துல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சிஎம்கே ரெட்டி சார் வந்துட்டு சீனியர் மோஸ்ட் சர்ஜன் ஹியர். இங்க ஜெகநாத் அண்ட் இந்திரா ஜெகநாத் சர்வைவர் அண்ட் ஹஸ்பண்ட். அண்ட் இங்க அருண் சந்திரசேகர் இருக்காரு, அவர் ஒரு சர்வைவர் அண்ட் வாலண்டியர். ராஜேஷ் சார் இருக்காரு, இங்கிலாந்துல இருந்துட்டு அவர் வந்துட்டு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் த காலேஜ். இங்க டாக்டர் மல்லிகா திருவதன் இருக்காங்க, அவங்க பாலியேட்டிவ் கேர் வந்துட்டு எக்ஸ்பர்ட், இங்க சென்னையில இருந்து இருக்காங்க. இங்க டாக்டர் கோமதி இங்கிலாந்துல இருந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, ஷீ இஸ் எ பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிக் டயபெட்டாலஜிஸ்ட். இங்க ரமேஷ் இருக்காங்க, அவர் வந்துட்டு ஈஸ்டோ இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராங் வாலண்டியர். இங்க அடுத்தது சுந்தரி அம்மா இருக்காங்க. சுந்தரி அம்மா வணக்கம். அவங்க எந்த ஒரு ஈஸ்டோ இந்தியா மீட்டிங்கையுமே மிஸ் பண்ணது கிடையாது. ஸ்ரீகாந்த் இஸ் அன் அட்மின். அண்ட் மணிவண்ணன் இருக்காரு, ஹி இஸ் ஆல்சோ ஏ சர்வைவர். அண்ட் செல்வ கணேஷ் எத்தனை வருஷமா ஈஸ்டோ இந்தியாக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியும். அடுத்தது ஷாம்குமார், ஈஸ்டோ இந்தியாவோட பேக் போன், முக்கியமான பேக் போன் நமக்கு. அவர் வந்துட்டு இஸ் ஆல்சோ வெரி பிக் வாலண்டியர். அண்ட் இன்னும் வேற யார் பாக்குறேங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இது ஒருத்தருக்கு நான் என்ன என் மனதுல நினைச்சேன் அப்படின்னா, தமிழ்செல்வன் இருக்காரு, மலேசியால இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் இருக்காரு, கொடைக்கானல்ல இருந்து சேர்ந்திருக்காரு அவரு. இன்னும் நிறைய பேரோட வீடியோ வராதனால எனக்கு யாரு அப்படின்னு சொல்ல முடியல. நான் என்ன மனசுல வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு மருத்துவர் ஒரு சர்வைவர், அது மாதிரி அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்துக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரின்னு சொன்னா அப்படி கையை மட்டும் தூக்குங்க எல்லாரும். நான் சொல்றது ஓகேன்னு நினைச்சா ஒரு மருத்துவரையும் ஒரு வாலண்டியரையும் பேச வைக்கலாம். என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீங்க? அப்படியே வச்சுக்கலாமா? சரி, இப்போ முதல் இப்போ யாராவது அவசரமா இந்த மீட்டிங்கை விட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவங்க கை தூக்குனா அவங்கள இடையில பேச வச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம், இப்போ ஏன்னா ஒருத்தரும் வேற வேற நாட்டுல இருக்கிறதுனால டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எவ்வளவு வேலைகள் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் இந்த ஈஸ்டோ இந்தியாவோட மீட்டிங் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு சர்வைவர்ல இருந்து முதல்ல ஆரம்பிப்போம். ஜெகநாத் ஆரம்பிக்கலாமா? இந்திரா நீங்க ஆரம்பிக்கலாம். இந்திரா நீங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கலாம். ஒரு சர்வைவர், வாலண்டியர், ஒரு டாக்டர், அப்படி போலாம். உங்க ஆடியோ எங்களுக்கு வரல. நீங்க லெஃப்ட் லோயர் சைடுல போயிட்டு Can you hear me now? We can all hear you. Yeah, okay. Good evening to everyone. So first, I should thank Dr. Chandra Mohan for inviting me to this Zoom conference, whatever it is. And first of all, I'm very proud to be a part of ஈஸ்டோ இந்தியா. And நான் வந்து இப்போ சர்வைவர்னு சொல்றதோட I'm a very, I should say that I'm a normal person more than a survivor. So it's now 12 years since, I have overcome this disease. And generally, the message I want to give to everybody is that the way you face your problem with confidence and you can win over it, அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் அது இருந்தாலே பாதி சக்சஸ் நமக்கு. Anything, not only the disease, any problem, anything, if you have the confidence that you can win over it, definitely பாதி சக்சஸ் நமக்கு. And டாக்டர் சொன்ன மாதிரி it also brings down the stress level, because he always keeps telling me that don't get stressed. The madri or disease vandirukena abin, the first thing he always tell me that I should not get stressed. So that's one point I took over. And எனக்கு வந்து I should say that the team of doctors and family members எல்லாருமா சேர்ந்ததுல எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற அந்த வார்த்தையே இல்லாம நான் வந்து really win over it. And I'm quite happy with what I am today. ஸோ இந்திரா பேசுனதுல வந்துட்டு நான் முக்கியமா சொல்ல வேண்டியது மூணு தான். முதல்ல வந்துட்டு அவங்க மனதில் இருந்த ஒரு தைரியம், முதல்ல they will win அப்படின்னு நினைச்சாங்களே அந்த எண்ணமே அது போதும். ரெண்டாவது அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா அவங்க கணவர், அதுலதான் அந்த ஏரோ வச்சிருக்கேன். அந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பா டெடிகேட்டட் டீம் இருந்தா கூட அந்த ஃபேமிலி சப்போர்ட் ஃபார் அ கேன்சர் பேஷண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்திராவுக்கு கிடைச்சிருந்தது. அது பெரிய வரப்பிரசாதம் தான் இந்திரா உங்களுக்கு. அதோட இதுலதான் நீங்க
இப்போ இவ்வளவு நோயாளிகளுக்கு நானோ டாக்டர் கனகவேலோ போய் பேசிட்டு 1/2 மணி நேரம் வந்தா கூட நீங்க போயிட்டு அவங்க கூட அந்த 1/2 மணி நேரம் பேசுறதோட இம்பாக்ட் நல்லாயிடுவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரீங்க பாத்தீங்களா, அந்த இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. அந்த மாதிரி இதுல வந்து நீங்கள் எல்லாரும் ஈசா இந்தியாவோட வாலண்டியரா இருக்கிறது வந்துட்டு ஈசா இந்தியாவுக்கு ஒரு வரப்பிரசாதம். எங்களால ஏதாவது செய்ய முடியுது, செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அதனால இவங்க எல்லாரும் முன்னிலையும் நாங்க உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ் இந்திரா அண்ட் தேங்க்ஸ் ஜெகநாத். அடுத்தது நம்ம வந்துட்டு ஒரு டாக்டருக்கு போகலாம் நம்ம எப்படின்ட்டு. எனக்கு 2 விஷயம் கேட்டுக்கணும். கை மட்டும் தூக்குங்க. ராஜேஷ் சார், நீங்க கொஞ்ச நேரம் எங்க கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க சீக்கிரம் போகணுமா? ராஜேஷ் சார் வந்துட்டு இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க. நான் அவங்கள பேசுறதுக்கு கூப்பிடுறேன்னா. இல்ல, Chandramohan, I am available, ma. I'm so thrilled to be a part of this, and I must say that I must congratulate. This is the first time that I have been involved. I know Sridhar has been involved with Gomati, and he has been telling me about all the amazing work that you people are doing, and I applaud Mrs. Jagannathan for coming forward to say what she has said. And I will participate till the end of this meeting. Oh, thank you, sir. Having said that, she is from your field. She is a 13-year survivor of a transthoracic esophagectomy. So people talk only about 3 years, 5 years, and she is a 13-year survivor, and she has helped several hundred patients of esophageal cancer to undergo the surgery, and all of them have formed a very good esophageal patient support group. You will be listening to many of the esophageal cancer patients in this group. So now that, sir, உங்களுக்கு இப்ப டைம் இருக்கிறதுனால நான் வந்துட்டு சிஎம் கே ரெட்டி சார் பார்த்தேன். சார் வந்துட்டு எவ்வளவு வேலைகள் வச்சுட்டு இங்க வந்திருக்காருன்னு தெரியல எனக்கு. அதனால அவர் பேசிடுறாரா அப்படின்னு கேட்கிறேன் சார்னா. சிஎம் கே ரெட்டி சார். Thank you, SMC. Yes, thank you. Thanks for participating, sir. Are you able to hear me? Yes, sir. We are able to hear you, sir. We are able to see you. We are able to hear you. First of all, I want to congratulate you for this concept of a kind of a situation where you want to generate confidence among these cancer patients. I think இது ரொம்ப முக்கியமான அம்சம் இது. ஏன்னா most of the patients, they half the time they are not confident about what is going to happen to them. So இது வந்து ஒரு முக்கியமான அம்சமா நாங்க ஃபீல் பண்றோம். I think this is a very good initiative from your side. Now, for all those patients who are listening to us, I want to tell them that in the millennium lo வந்து complete cancer concept மாறி போச்சு. நாங்க ட்ரெயினிங்ல இருக்கும்போது அட்வான்ஸ்ட் மேஜர் சர்ஜரி, மோர் அண்ட் மோர் ரேடிக்கல் சர்ஜரி தான் அப்போ ஃபேஷன். இப்போ இல்லை. இப்போ வந்து லிமிட்டெட் சர்ஜரி, adequate surgery, adjuvant treatment. Because the other forms of treatment like medical and radiotherapy, they have become very advanced. So in the concept only, it has come to stay. Second is organ preservation. Of course, in your case, it may not be possible. Esophageal case, you cannot preserve the organ. But there are other areas where we are attempting to preserve the organ while treating the cancer. This is another new concept that has come. So with these new concepts, I think, and there is one group of cancers, you know, Dr. Chandramohan, that they are called potentially curable cancers. I'm not referring to only esophageal cancer. I'm talking in general. So there is a large group, and that group slowly increasing in size. So this is a very important development, I think, this millennium, where we are able to conquer the so-called the taboo of cancer among the patients. Only thing is, I want you to also propagate early diagnosis and what is the early symptoms of cancer. This is what I think we should propagate and more emphasize on that point, because you know, if you can make early diagnosis, the chances of cure are much more than if they come little later. Unfortunately, in our country, for various reasons, patients come very late, and the medical facility is not accessible to many patients. The expertise is not available to many patients. So
this is where I think we need to do little more extra work. So I once again congratulate you and thank you for the opportunity and wish you all the best. If there is anything to comment, I'll also join you little later. ப்ளீஸ் சார், தேங்க்யூ வெரி மச் சார். அதுல நீங்க சொன்னதுல வந்துட்டு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. நீங்க சொன்னது ஆர்கன் பிரிசர்வேஷன், கியூரேட்டிவ் சர்ஜரி ரெண்டும் சொன்னீங்க, ரொம்ப முக்கியமானது. மூணாவது நாங்க செய்யணும்னு எதிர்பார்த்தது வந்துட்டு கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் ஏர்லி டயக்னோசிஸ். அது முக்கியமானதா சொன்னீங்க. அது ஈசோ இந்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இங்க இருக்க வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சர்வைவர் வாலண்டியர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. அர்பன், செமி அர்பன், ரூரல் அண்ட் ஹில்லி ஏரியாஸ் நாங்க போய்கிட்டு இருக்கோம் சார் எங்க வாலண்டியர்ஸ் கூட. இப்ப இந்த வருஷமே பிஃபோர் தி லாக்டவுன் நம்ம பண்ணிருக்கிறது ஒண்ணு கோத்தகிரி மலையில இருக்க மலைவாழ் மக்களுக்கு போய் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்தியிருக்கோம். கேன்சரை தவிர நிறைய வியாதிகள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஈசோ இந்தியா சார்பா. அங்க கீ ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தது, அந்த ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து அதை பண்ணியிருக்கோம். அது இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணோம்னா, கொடைக்கானல்ல இந்த ஹிஸ்டரி ஆஃப் கொடைக்கானல் அதை ஆர்கனைஸ் பண்ணவர் இங்க இருக்காரு, வெங்கடேஷ் அப்படின்னு நான் அந்த ஆரோ வைக்கிறேன், அவரு தான் பண்ணாரு. அவரு ஒரு சர்வைவர் வாலண்டியர். கொடைக்கானல்ல அவரால 2500 பள்ளி மாணவர்களை ஒரு இடத்துல சேர்க்க முடிஞ்சது. அவ்வளவு பேரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கொடைக்கானல்ல வாழ்ந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரசியல் கூட்டத்துக்கு கூட இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது, நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. அடுத்தது நான் வெங்கடேஷ் தான் பேச சொல்ல போறேன். அவங்க ஒரு யூனிவர்சிட்டியோட அவுட்டோர் கிரவுண்டையே கன்வெர்ட் பண்ணி அவர் ஒரே மனிதனா இருந்து அவ்வளவும் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம அந்த ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் விழிப்புணர்வு, கிரியேட்டிங் அவேர்னஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பக்கம் ஆரம்ப காலத்துல கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற கட்டாயத்தை கொண்டு வர்றோம். இன்னொரு பக்கத்துல ஒருவேளை வந்துட்டா கூட பூரணமா நலமடைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றோம். மூணாவது வந்துட்டு அவங்க நல்லா இருக்கவங்க எல்லாரையும் நம்ம குரூப்ல கொண்டு வந்து வாலண்டியர்ஸ் ஆக்கிடுறோம். நாலாவது வந்துட்டு டாக்டர் மல்லிகா அங்க இருக்காங்க, பின்னாடி பேச போறாங்க. ஒருவேளை முற்றிய நிலையில் அவங்க வந்தா கூட வாழும் நாட்கள் கஷ்டம் இல்லாம வாழ்றதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அவ்வளவு செய்யறதுக்கு இது எல்லாத்தையுமே ஈசோ இந்தியா இன்வால்வ் ஆயிருக்கு சார். இப்ப வந்துட்டு நான் இப்ப வெங்கடேஷ்ன்றவர் தான் 2500 பேர் விழிப்புணர்வுக்கு ரெடி பண்ணாரு. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி பேச சொல்ல போறேன். வெங்கடேஷ் நீங்க கொடைக்கானல்ல இருக்காரு அவரு. தேங்க்யூ சந்திரமோகன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெங்கடேஷ் நீங்க பேசலாம். வெங்கடேஷ். ஓகே சார். வணக்கம், நான் வெங்கடேஷ் ஃப்ரம் கொடைக்கானல். சார் கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குது. இப்ப பேசுங்க, நல்லா பேசுங்க. பேசுங்க வெங்கடேஷ், கேக்குது சார். வணக்கம், நான் ஃப்ரம் கொடைக்கானல். நான் 6 years பேபி, 6 வருஷம் ஆகுது. எல்லாம் சொல்லுவாங்க 35 years அப்படின்னு. என்னோட இயர்ஸ் வந்து 6 years தான் சார். சர்ஜரி பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகி என் லைஃப் ஸ்டைல ரொம்ப ஹாப்பியா சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கேன். சாரோடைய இன்ட்ரெஸ்ட்னால சார் சொன்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணோம் கொடைக்கானல்ல. எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ட்ராமா, அவங்களே அவேர்னஸ்க்காக ட்ராமா வெங்கடேஷோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. ஆமா சார், ஹில் ஸ்டேஷனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். ஆனா நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அது நானே ப்ளீஸ். ஒரு மாதம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு காலேஜுக்கும் போயிட்டு எல்லா ஊர்ல இருந்து பஸ் வச்சு அழைச்சிட்டு வந்துட்டு 2500 பேருக்கு அந்த யூனிவர்சிட்டி ஸ்டேடியத்தில் நடத்தி கொடுத்தீங்க அப்படிங்கிறது நீங்க ஒருத்தரால தான் முடியும். அது அதனால we have to give a big hand to வெங்கடேஷ். அவரோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி சரியா இல்லாததுனால அவரால் ஃபுல்லா பேச முடியல. ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு வாலண்டியர்ல இருந்து ஒரு டாக்டருக்கு போகலாம். டாக்டர் வந்து டாக்டர் மல்லிகா ரொம்ப நேரமா இருக்காங்க. அவங்க 3:30 ஆக்சுவலா ஜாயின் பண்ணிட்டாங்க. மல்லிகா திருவதனன் வந்துட்டு பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான். நீங்க பேசலாம் டாக்டர் மல்லிகா. அப்ப நீங்க வந்துட்டீங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங் எல்லாத்துக்கும்.
And thank you very much for inviting me to this important webinar meet. And பொதுமக்கள் மற்றவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சர்வைவர்ஸ். இது முக்கியமா என்ன சொல்லணும்னா, அந்த பாலியேட்டிவ் கேர்ங்கிறது, அதாவது கஷ்டத்தை நீக்கிறது, அதாவது உடல் ரீதியால் மட்டும் இல்ல, கேன்சர் இருக்கலாம், கேன்சர் கியூர் கூட ஆகலாம். ஆனா அந்த கியூர் ஆகுற டைம், டியூரிங் த ட்ரீட்மெண்ட் கூட உண்டாகிற கஷ்டங்கள், லைக் பெயின், வலி, இல்ல வேதனைகள், இல்ல சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் கூட நல்லா நம்ம மருந்துகளால நம்ம நல்லா ட்ரீட் பண்ணலாம். மன ரீதியால் இதோடு மட்டும் இல்ல, என்னதான் இருந்தாலும், கியூரபிளா இருந்தாலும், மன ரீதியால், சமூக ரீதியால், ஆன்ம ரீதியால் கூட சில வேளை அந்த கஷ்டங்கள் வந்து பேஷண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்னன்னா, இப்போ வந்து இந்த பாலியேட்டிவ் கேர்ங்கிறது, அதாவது ஆதரவு மருத்துவம் சொல்லலாம், இல்ல நோய் தணிப்பு மருத்துவம் சொல்லலாம். இது வந்து கடைசி காலத்துக்கு மட்டும் இல்லாம, கடைசி காலத்துல அப்கோர்ஸ் ரொம்பவே உதவும். இது ஒண்ணுதான் ஆப்ஷனாவும் இருக்கலாம். ஆனா ஈவன் ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் டயக்னோசிஸ், பாலியேட்டிவ் கேர்ங்கிறது ஒரு வைட் டைமென்ஷன் சொல்லணும்னு விரும்புறேன். இந்த கான்செப்ட் எல்லாம் மாறி இருக்கு. ஸோ பிகினிங்லயே நம்ம ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சந்திரமோகன் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து எல்லாம் நீங்க சொல்லுவீங்க ட்ரீட்மெண்ட் என்ன பிளான், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா டவுட்ஸ் இருக்கலாம், அப்புறம் இப்படி பண்ணா அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய எக்கனாமிக்கலா, ஃபைனான்சியலா, சோஷியலா, ஸ்பிரிச்சுவலா டிஸ்ட்ரெஸ் இருந்தா அதையெல்லாம் கேட்கறதுக்கு டைம் எடுத்து கேட்டு அதுக்கு கவுன்சிலிங் பண்ணி, இல்ல ஏதாவது அவங்களே கூட சொல்லுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ உண்டாகிற கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, முக்கியமா அது சைடு எஃபெக்ட், சில பேர் இந்த சைடு எஃபெக்ட் சரியா ரொம்ப கஷ்டமா இருந்தா பேஷண்ட்ஸே நான் திரும்பி போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க என்கரேஜ் பண்ணி இது வந்து உங்களுக்கு கியூர் பண்றதுக்கு இல்ல ஈவன் கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இந்த கஷ்டங்களை நல்லா ட்ரீட்மெண்ட் சைட் பை சைடு எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்ல வரேன், இந்த நோய் தணிப்பு மருத்துவம் பாலியேட்டிவ் கேர்ங்கிறது ஆரம்பத்துல இருந்தே உதவும். எப்பப்ப தேவையோ அதை நம்ம கொடுத்து அந்த கவுன்சிலிங் பிளஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் த கிரானிக் சிம்டம்ஸ் அதையும் கொடுத்து, டியூரிங் ட்ரீட்மெண்ட்டும் தேவையா இருந்தா சைட் பை சைடு அது கொடுத்து, யூஷுவல் மெடிசின்ஸ் தான் அது, வாமிட்டிங்க்கோ பெயினுக்கோ கொடுக்குற மெடிசின்ஸ், அது இன்டர்ஃபியர் ஆகாது ட்ரீட்மெண்ட்ல. அது முக்கியமா இன்னும் ரொம்ப டாக்டர் சந்திரமோகன் சொன்ன மாதிரி சில பேருக்கு இந்த நோய் முற்றிய காலத்துல வந்தா இன்னமும் வாழ்நாள நல்லாவே நம்ம சௌரியமா வச்சு, இன்ஃபேக்ட் அவங்க வாழ்க்கை கூட கொஞ்சம் we can longevity of life கூட இருக்கலாம் because of the improved quality of life. எங்களுடைய குறிக்கோளே வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கேன்சர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எங்க கஷ்டப்பட்டேங்கிறது. இந்த மாதிரி கஷ்டங்களும் படாம சைட் பை சைடு இட் இஸ் பார்ட் ஆஃப் கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இது சொல்ல விரும்புறேன். ரொம்ப முக்கியமா ப்ரீவியஸ் மீட்டிங்ஸ்ல அந்த திங்கிங் தட் எஸ் இதை வந்து ரியலிஸ்டிக் ஹோப் கொடுக்குறோம். அதாவது கியூர் ஆகலாம்ன்ற நிலைமை இருந்தா எஸ் யூ கேன் கெட் கியூர்ட். ஸோ இந்த ரியலிஸ்டிக் ஹோப் கொடுத்து அவங்களுக்கும் நல்லா கவுன்சிலிங் பண்ணி கைட் பண்ணி எப்பவுமே ஒரு ஹோப் கொடுக்கணும். அந்த ஹோப் இருந்துதான் நம்ம நல்லாவே அந்த பேஷண்ட்ஸும் வெளியே வரலாம். தேங்க்யூ டாக்டர் மல்லிகா, தேங்க்யூ. நம்ம ஒரு டாக்டர் ஒரு வாலண்டியர் ஒரு சர்வைவர் அப்படின்னு போனதுல வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சுந்தரி அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுந்தரி அம்மா, நீங்க யாரும் நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பேசலாம். நான் வந்து எனக்கு 13 வருஷம் ஆச்சு ஆபரேஷன் ஆகி. அப்ப வந்து கேன்சர்னா அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, அவேர்னஸே கிடையாது. கேன்சரை பத்தி யாருக்கு எதுவும் அந்த அளவுக்கு யாரும் இது பண்ணதே கிடையாது. எனக்கு கேன்சர்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. தண்ணி கூட குடிக்க முடியாம ஒரு மாதிரி தொண்டை எரிச்சல் இருந்தது, சாப்பாடு சரியா முழுங்க முடியாது, அந்த மாதிரிதான் இருந்தேன். டாக்டர் கிட்ட போன உடனே உண்மையிலேயே வந்து டாக்டர்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் கடவுள்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு மறுபிறவி கொடுத்துருக்காரு. எனக்கு வயசு 73. 73 வயசுலயே நான் வந்து இன்னைக்கும் நான் வந்து பிரிஸ்கா இருக்கேன். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மெய்டு கிடையாது,
வீட்டுல மேட்ஸும் வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலயும் நான் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் பாக்குறேன், எல்லாம் பண்றேன், சாப்பிடுறேன், எல்லாருக்கும் பாக்குறேன். ஆனா இந்த மனோ தைரியம் கொடுத்தது டாக்டர் தான். எனக்கு வந்து உண்மையிலேயே ஐ எம் டோட்டலி சரண்டர் டு த டாக்டர். அப்படிதான் நான் சொல்லுவேன். அவர் அவ்வளவு சைக்கலாஜிக்கலாவும் சரி, ஏதாவது நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க, அப்படிதான் அந்த மாதிரி இது பண்ணாரு. எனக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லயே நான் போனதுனால எனக்கு எந்த தெரப்பியும் எடுக்க வேண்டிய நெசசிட்டில எதுவுமே அரைஸ் ஆகல. எனக்கு இது வந்தது நான் பாக்கு போட்டேன், ரொம்ப நிறைய பாக்கு சாப்பிடுவேன். பாக்கு சாப்பிட்டா கேன்சர் வருமான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கும் வந்துடுச்சு. சாப்பாடு பாக்கே சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு மாசத்துலயே நான் சாதாரணமா எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் நான் பாட்டுக்கு ஃப்ரீயா இண்டிபெண்டா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால வந்து உண்மையிலேயே வந்து கேன்சர்னா அவ்வளவு பயப்படுற காலம் அது. எனக்கு கேன்சரா அப்படின்னு ஒரு பயமா தான் இருந்தது. என்ன சொல்றது தெரியல. ஈசா இந்தியா மூலியமா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்ப எல்லாருக்குமே போர் அடிச்சிருக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் கேட்கறதுக்கு கூட. இருந்தாலும் வந்து சொல்றேன், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படிங்கறதுதான் என்னோட இது. அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அப்பெல்லாம் கிடையாதுங்க, அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. இப்ப பாருங்க டாக்டர் வந்து அவேர்னஸ் ஈசோ இந்தியா மூலியமா அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஜனங்களுக்கு கேன்சர்னா பயமே போயிடுச்சு. எல்லாம் இருக்க டாக்டர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க, நம்மளை பாத்துப்பாங்க, சரிக்கும், நமக்கு எந்த பயமே, அந்த அளவுக்கு பயமே இல்லை. கேன்சர்னா பயமே இல்லை யாருக்கும். அந்த அளவுக்கு டாக்டர் வந்து அவேர்னஸ் கொண்டு ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிருந்தாரு. அடுத்தது இந்திரா, நான் ஃபர்ஸ்ட் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார் இந்திராவுக்கு என்ன. அப்போ இந்திராவும் ரொம்ப உண்மையிலேயே அப்பப்ப போன் பண்ணி கேட்பேன், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்பேன், நாங்க ஷேர் பண்ணிப்போம். ரொம்ப இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள், மகான்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாங்க, எல்லாம் இங்கேயே இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நம்மளுடைய உயிரை திருப்பி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்து நமக்கு மறுபிறவி கொடுக்குறாங்க. நான் அதாவது நம்ம பாடிய நான் எப்பவுமே சொன்னேன், இது என்ன சொல்றது, அந்த வண்டியை கொண்டு போய் ரிப்பேர் கொடுத்து எல்லாம் சரி பண்ணி திருப்பி கொடுத்துருவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம பாடிய கம்ப்ளீட்டா எல்லாம் அந்த ப்ராப்ளம் அது மட்டும் இல்லைங்க, எல்லா ப்ராப்ளத்தையும் செக் பண்ணிட்டு நம்ம பாடிய நம்ம கிட்ட உயிரோட நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால யாரும் கவலையே பட வேண்டாம், பயப்படவே வேண்டாம். டாக்டர் சார் இருக்காரு, அப்புறம் டாக்டர் கனகவேல் சார் இருக்காரு, அவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் இந்த பயிற்சி வந்தவங்க நாங்கெல்லாம் இருக்கோமே, அந்த மாதிரி. எனக்கு சரியா ரொம்ப எமோஷனலா இருக்கிறதுனால ரொம்ப பேச முடியல. அதுதான், அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி கடன். நான் கண்டிப்பா சொல்றேன், யாருமே பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்ல தைரியமா டாக்டர் சாரும் நாங்க எல்லாரும் இருக்காங்க, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் நமக்கு நிறைய இருக்காங்க. ஈசோ இந்தியா மூலியமா தைரியமா நீங்க கேன்சரை நீங்க இது பண்ணிக்கலாம், கியூர் பண்ணிக்கலாம். இது கொடுத்ததுக்கு டாக்டருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நீங்க வந்து உங்க பேச்சிலேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஒண்ணு ஏன் வந்ததுங்கிற காரணத்தையும் சொல்லிட்டீங்க, ரெண்டாவது எப்படி உங்களுக்கு மனதைரியம் வந்தது, அதுக்கு யார் காரணங்கிறதையும் சொல்லிட்டீங்க, மூணாவது வந்துட்டு நார்மலான ஒரு வாழ்க்கையை 73 வயசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் உங்களால சொல்ல முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நோயாளி, ஒரு சர்வைவர், ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருந்தா கூட சில பேர் வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அவங்களால நேரா வர முடியல, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுல ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ அவரு டாக்டர் இல்லை, ஆனா நமக்கு ஈசோ இந்தியாவுக்கு பெரிய ஒரு வாலண்டியர். ஒரே ஒரு செகண்ட் மட்டும், இந்த டெக்னாலஜியில மட்டும் நான் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
கந்தசாமி சார் நீங்க இருக்கீங்களா? உங்கள்கிட்ட அந்த வீடியோ நீங்க ப்ளே பண்ண முடியுமா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஜஸ்ட் ஆன். ரெண்டு வீடியோவை நீங்க இது பண்ணுங்க. நான் வந்துட்டு திரும்ப நான் ஸ்டாப் ஸ்கிரீன் ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு நான் மீட்டிங் போயிடுறேன். திரும்ப வீடியோ ரெடி ஆனோன்னு நீங்க சொல்லுங்க சார். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ராஜேஷ் சார் ஒரு வாலண்டியர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் ராஜேஷ் சாரை வந்துட்டு பேச ரிக்வெஸ்ட் பண்ண போறேன். ராஜேஷ் சார் நீங்க பேசுறீங்களா சார்? அடுத்தது சரிங்க, ஐ அம் ரெடி டு ஸ்பீக். எஸ் சார், யூ ஆர் ஆன் தி ஸ்கிரீன் சார். Thank you, Chandramohan. I wish to thank you and ESO India for giving me the opportunity to participate. என் தமிழ் ஒரு 44 வருஷம் ஓல்டுமா. I've been living in England for the last 44 years, so நான் கொஞ்சம் தடமாடுவேன். But the most important message which I have taken from here is that there is teamwork. For all the patients, I don't want to call them survivors. I want to call them as people who have overcome a condition. When I started in my career, cancer was a very bad diagnosis. Invariably, it meant it was terminal. Throughout my journey in my career, I've noticed that so much of advances, a variety of ways of treating, radical surgery, then neoadjuvant surgery and adjuvant treatment, then research in oncological methodologies, a lot of research in trying to diagnose the components of the cells which create cancer, how to have target therapies, have all made this now into a chronic disease. And clearly, this 5-year survival is, to me, not a very good way of informing patients. Are you a survivor? You can survive anything. You may slip on a banana peel and break your hip. So I think there are certain statements that we continue to make to patients which we should try and avoid. And in the UK, the team starts with the primary care physician, the person who you go to in the first instance. And the earlier the patient arrives, the better the outcome. They have quick and early diagnosis clinics in the hospitals. And we have a directive from the government that any patient who is seen for the first time by the general practitioner should complete their treatment in 3 months' time. It does not matter in which stage of cancer they arrive. Some may arrive in stage 1, which is early cancer, where a cure, a potential cure, because you can get relapses, but where a potential cure is possible. If they came in stage 4, still a lot of palliation, as Malika alluded to, is possible. And they can go into trials, they can participate in new treatments, and their quality of life can be substantially improved. So I think the awareness campaigns which you have set about in India with ESO and with all of your patient participation is amazing. And it's only team working that helps motivate people. And patients are the best advocates for the medical teams. The team consists of the primary care physician, the secondary care
gastroenterologist, respiratory physician, any other specialty physicians. The tertiary care people are the surgeons who participate with the rest of this team, and the other ancillary group, which include radiotherapists, medical oncologists, palliative care physicians. The most central figure, in my opinion, is the lung, or sorry, because I'm a cardiothoracic surgeon, is the cancer nurse. The nurse should be the central coordinator. She should be in a position to ring the patient at home. She should be in a position to visit the patient at home. And she will be the first point of contact for the patient before, during, and after the operative procedure, so that he or she can contact them with any problems later on, and she can direct them to the appropriate doctor, be it palliative care, surgeon, physician, or the general practitioner. So this, if you like, is the pathway that we follow in the UK, and I think it's a great model. And I can see a lot of the modeling has already been put in place in Chennai. You have a great team there. You have a great organization. We used to have the Esophageal Patients Association, where I used to chair way back when we were doing esophagus as a part of the cardiothoracic surgical practice. Sridhar Ratnam will remember those days when we had a large esophageal practice. And we had the patient participation in a big way, because patients can inform patients who are, if you like, apprehensive about the treatment. They are the best advocates. If a patient goes and sees a patient who is waiting for surgery or waiting for palliative care, he or she will be completely reassured compared to a doctor. A doctor's role is very, very important, but a patient's role, in my opinion, is more important, because they can motivate. And I think a motivated patient is the patient who will do best. And I thank you very much for requesting me to participate. And if there are any questions later on, I'm willing to answer them. Thank you. Thank you. Thank you very much for joining us, sir, and for your valuable input. What you said is the importance of involving the nurse and the core team, and the importance of involving the patients, motivated patients. So next, I am going to invite one of those motivated survivors. You didn't want me to use the word survivor. The motivated patients who has played a very pivotal role in all our arrangements of, let it be a scientific congress or let it be an awareness program. And I saw him here, Sham Kumar. Shall I invite Sham Kumar to share his views on this? Sham, are you there? I saw you there. Yes, doctor. Yes. Am I audible? You are audible. Yeah, you are audible and you are visible, both of you. Welcome, both of you, both Sham and Pami, for this meeting. And generally, no ESO India meeting happens without both of you. Thanks once again for sparing your time, not only for the meeting, but also to save so many other patients with gastric cancer. Now, over to you. Thank you, doctor, for this unique opportunity. I would like to start by saying all our lives have now become pre-corona, post-corona, pre-COVID, post-COVID, like before World War, after World War. This is something unique where first ever time நம்ம எல்லாம் இப்படி ஒரு வெப்ல இன்டர்நெட் வழியா மீட் பண்ணி thank you for your determination in not giving up just because Corona has locked us down. Corona couldn't lock our Wi-Fi down. So இந்த ஒரு எஃபர்ட்டை நீங்க எடுத்து எங்களை எல்லாரும் it's more like seeing the family again. இப்போ ஃபேமிலி மீட்டிங்ஸ் எல்லாம் கூட
இப்படி ஜூம் மீட்டிங்ஸா மாறி இருக்கு. And this is one more family, extended family that God has given us. So it's wonderful to meet all. I could see Indrani madam, Sundari madam, Venkatesh, எல்லாருமே பார்க்கும்போது I'm so happy. Apart from the doctors, esteemed doctors and supporters of this group, it gives us a lot of strength. Just keeping time in mind, I should really thank, like Indrani madam சொன்ன மாதிரி, God sent angels தான் நீங்க எல்லாம் டாக்டர்ஸ். நாங்க கை தட்டலாம், டார்ச் அடிக்கலாம், பூவெல்லாம் போடலாம், அதெல்லாம் பண்ணாலுமே எங்களுக்கு உண்மையாவே எங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஒரு ஏஞ்சலா நீங்க வந்திருக்கீங்கன்னு we all know. And we all have come here without any intention, just to celebrate our life. மீண்டு வாழ்றோம், மீண்டும் வாழ்றோம்னு நீங்க அப்பப்போ சொல்லுவீங்க. இப்ப நாங்க மீண்டு வாழ்றோம். வெளியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் we are all keeping count of something which we should never keep count of. We are keeping count of death. இன்னைக்கு பார்க்கும்போது 6500 எப்படி போச்சுன்னே தெரியல இந்தியால. அவ்வளவு சீக்கிரம் we are gone to 5th place பெருமையா சொல்றதா, இதுவா பயந்து சொல்றதா ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில I just want to say, be it corona, be it cancer, you have taught us, I want to make it the 3 C's that you have all taught us. The first C is courage. Now particularly I could see Indrani madam அவங்க ஹஸ்பண்டோட உட்கார்ந்து இருக்குது. ஹலோ சார், அவங்க சொன்னது போல இந்த ஃபியர் ஃபேக்டர் டாக்டர் பாலா ராஜேஷ் பேசும்போது சொன்னாங்க, ராஜேஷ் சொன்னபோது சொன்னாங்க, the fear kills us. Once we are diagnosed of cancer அப்படின்னும் போது, I've crossed 13 years by the grace of God, and 13 years survive பண்ணது வந்து இந்த fear. I'm not now scared of death at all. If that is the day that the calling is, then I am ready to go. அப்படி ஒரு மைண்ட் செட் வர அந்த fear factor is gone. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபேமிலி தான், and the extended family of yours. Because நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன டயக்னோஸ் பண்ணதுமே என் ஒய்ஃப் கிட்ட நான் சொன்னது வந்து ஸ்டாப் க்ரைங், என் முன்னாடி வந்து அழறத நிறுத்திரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஷீ நெவர் க்ரைட் ஆஃப்டர் தட். அவங்க உள்ள போய் அழுதாங்களா அது எனக்கு தெரியாது, ஆனா என் முன்னாடி அழுததே கிடையாது இது வரைக்கும். ஸோ அந்த ஒரு கரேஜ் தட் God has given us and you have taught us. The second C that I want to say, be it the bigger C that we see outside, the cancer or the corona, COVID, whatever it is, the second C is the confidence that you have given us. Aதாவது whatever has to happen will happen, but then today what is happening, do it right அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்து, I still remember when I lost my hair after 6 chemotherapy, I was a bit transfigured. I was written off. The same office where I worked, they thought I'm dying. So the same meeting where I was heading the chair, I was asked to sit outside. அதெல்லாம் பார்க்கும்போது சரி நாங்கள் செத்து போயிடுவான் போல அப்படின்னு நினைச்சாங்க. But you taught us the confidence which made us bounce back in our life. Courage மாத்திரம் இருந்தா பார்த்தாது, அந்த கான்ஃபிடன்ஸும் நீங்க we have learned over a period of time. Above all, the third C which I learned and I thought I should share is the commitment that you have all taught us. இன்னைக்கு நான் ஆக்சுவலா Sunday, I am a part of media. This is the 12th Sunday. I have not locked down myself because of the compulsion of my work. Now, ஒவ்வொரு நாளும் இந்த 22nd Marchல இருந்து, if I was working all the previously for 6 to 8 hours, now I mean 8 to 10 hours, now I am working 14 to 16 hours work பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிரேக்கிங் நியூஸ் இந்த இது அதுன்னு புல்லட்டின் மேல நிறைய வாட்டி நம்ம டாக்டர்ஸையே நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது the commitment, எவ்வளவுதான் நான் வெளியில போனாலும் உள்ள வந்தாலும், the commitment that you all have taught us. இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலா சண்டேனா எதுவாக இருந்தாலும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். அப்புன்னு எழுந்துச்சு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், வந்துமே நெட் கனெக்ஷன் ஆகல. பட்
I saw the doctors first in the group, and then I was searching for my good survivor. I mean, sorry, Rajesh sir, I'm not calling survivor. My good friends who passed through this journey. சுந்தரி அம்மாலாம் பார்த்த பிறகு நான் எனக்கு ஒரு எனர்ஜி வந்துச்சு. அவங்கெல்லாம் எங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர்ஸ், ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ் ஃபார் அஸ். ஸோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது the commitment that doctor's family, this family has taught us is commitment to our whatever the calling that is there, or the medical commitment. We're not அந்த ஒரு இதுல இருந்து நாங்க வெளியிலே போல. அவங்க if doctor says that's all for us, we just follow that. So under commitment, so I would like to sum up by saying the courage that this family has given, and the confidence that this family has given, and the commitment that this family shows is something which is contagious. எங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் எங்களுக்கும் தொத்திக்கிச்சு. மற்றவங்களாம் வேற தொற்று பத்தி பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இந்த தொற்று வந்து இஸ் த கமிட்மெண்ட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு see all and celebrate life. Whatever happens will happen. We cannot stop that. But when we are living, we all want to be a blessing to each other. Thank you so much, doctor. Thank you all. Thank you, Kandasamy sir, for being there. Dr. Kanagavel doctor, we have disturbed you a lot of time for a lot of things. Even now I'm disturbing him a lot of things, lot of time. In the corona patti ketittu irukanga. So the lot of things which we are there, and I could see Rajesh doctor, thank you. Professor CMK Reddy vandanga, thank you so much. You all, I mean, நீங்கெல்லாம் இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு எங்க கிட்டலாம் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. பட் you have all come here to say that we are with you. ப்ரொஃபஸர் பார்க்கும்போது அதே எனர்ஜியோடவே அவங்க இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் we all feel blessed. Thank you family for giving us this opportunity. Thank you, doctor. Thank you very much, Sham and Pammi, for adding that fourth C, that is celebrating life. Thank you very much. And now Kandasamy sir has told that he is ready with the videos. ரெண்டு பேர் வந்து நம்ம கூட எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணிடணும்னு நினைச்சாங்க. ஆனா ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத காரணத்தினால அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதை வந்து இப்போ கந்தசாமி சார் வந்து ஸ்லைட் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறாரு. ஆக்டர் விவேக் ஈசோ இந்தியாவோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டர். ஆக்டர் தாமு இஸ் another strong supporter who comes for all our reasons. And I will request Kandasamy sir, you will share your screen now. Yes sir, ready. Hi. வணக்கம். நான் பேசுறேன். டாக்டர் சந்திரமோகன். அவருடைய சர்வீஸ் பல வருஷமா கொரோனா வைரஸ் நிறைய கொஞ்சம் அவரால் பண்ண முடியாது கூட அவருடைய டெடிகேஷன், டிவோஷன் ஃபார் பேஷன்ஸ் அண்ட் காமன் பப்ளிக் வீடியோ போயிட்டா அவருடைய பண்ணல சர்வே போராடி செலிப்ரேட் பண்ண Audio is not clear. Yes, sir. Even I can make out, sir, Kandasamy sir's connection is not good, I think, and that is why the audio is not clear. Kandasamy sir, you are able to hear? See, your voice is very clear. Yes, sir. The screen is shared by Kandasamy, is the web manager. His connectivity may not be good. இருந்தாலும் கவலைப்பட சாயந்தரத்துக்குள்ள ஒரு ஈசோ இந்தியாவோட யூடியூப் சேனல்ல இதை போட்டுருவாரு. பெட்டர். அதே மாதிரி தாமு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆக்டர் தாமு, அவர் மாணவர் பயிற்சியாளர், அவர் ஈசோ இந்தியாவுக்காக கேன்சர் சர்வைவர்ஸ் டே மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த ஆடியோ நல்லா வராத காரணத்தினால இன்னொரு அட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அது யூடியூப் சேனல்ல இருக்கும் சார். இப்போ ஷாம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் அடுத்தது வரணும். டாக்டர் ஸ்ரீதர் இங்கிலாந்துல இருந்து இருக்காரு. அவர் 3:30 இருந்தே நம்ம கூட இருக்காரு. டாக்டர் ஸ்ரீதர், நீங்க is involved for the past 18 years with ISO India. Yes, Sridhar.
Thank you, Professor Chandramohan and Kanagavel, for giving us this opportunity to join you. Dr. Chandramohan சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 டெக்கேட்ஸா நான் வந்து ஈசோ இந்தியா கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து முக்காவாசி வந்து it has been scientific exchange, contributing to the scientific programs. 2010ல வந்து நாங்க முதல் முறையா இந்தியாலேயே வந்து இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு சென்னையில இருக்க ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய வெப் கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். சியாட்டில்ல இருந்து, டான்லோல இருந்து, ஹாங்காங்ல இருந்து, சைமன்லா வரைக்கும் எல்லாரும் சென்னையில இருந்த ஒரு கருத்தரங்கத்துல இருந்த ஒரு 300 மாணவர்களுக்கு பேசினாங்க. ஸோ அதுவே வந்து படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு வந்து மக்களோட ஒரு நோயை வென்று வாழ்க்கையை பார்க்கிற உங்களோட எல்லாம் சேர்ந்து பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கு. சந்திரமோகன் சார் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து அந்த சங்ககால தமிழன் மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு ஊர் ஊரா போயிட்டு வருவார். அண்ட் ஐ வுட் டேக் ப்ரைட் இன் சேயிங் இந்த ஈசோ இந்தியா சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு ஒரு சீடுங்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறது அவர் வந்து 2000ல வந்து பர்மிங்ஹாம் வந்தது கூட இருக்கலாம். டாக்டர் ராஜேஷ் ஏற்கனவே சொன்னாரு, he's alluded to the Esophageal Patient Association. So when Chandramohan and Dr. Sudhakar, I think, who is in the audience, came to Birmingham, they were very impressed about the Esophageal Patient Association and said, look, we should do something similar. And surprise, surprise, the next thing was the Cancer Survivorship Program. அதுல இருக்க ஒருத்தரும் இப்ப நீங்க எல்லாருமே சொன்னீங்க, இதுல சிலரை வந்து நேரா பாக்குற வாய்ப்பு எனக்கு வந்து பிப்ரவரியில ஈசோ இந்தியா ஏபிசிசி கான்ஃபரன்ஸுக்கு வந்தப்ப இருந்தது. நான் ஷாம் சார, சுந்தரி மேடம் பார்க்கல, ஆனா இந்திராணி மேடம் இவங்களெல்லாம் நேருக்கு நேர் பார்த்து பேசினப்போ எவ்வளவோ மகிழ்ச்சியா இருந்தது. புற்றுநோய்ங்கிறது நீங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க, அது வாழ்க்கையில ஒரு பெரிய மறக்க முடியாத சம்பவம். அது வரவங்களை மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்க குடும்பம், the whole family is affected, the friends are affected. Sham beautifully said how it is a life-changing event that the meeting you chair, you're an outsider. So that is the impact. To fight that and then take one day at a time and then move forward. That is the motivation and that is what keeps us all going. அந்த நம்பிக்கை, என்னால இதை முடியும் அப்படின்னு பண்றதுக்கு ஒரு மன உறுதி, அதை கூட இருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க இல்லையா. நீங்க வந்து உங்களுக்கு புற்றுநோய் வந்து நீங்க அறுவை சிகிச்சையோ அது முடிஞ்சு வந்து ஆங்காலஜி ட்ரீட்மெண்ட்டோ எடுத்து கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு உங்களால ஒரு 4 பேருக்கு ஒரு மன ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்க முடியுது இல்லையா. அதுதான் நீங்க செய்யற பெரிய 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 காரியம். அதுக்கு வந்து உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடணும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கொரோனா வைரஸ் பத்தி சொன்னீங்க, அது நம்ம எல்லாரையும் வந்து ஒரு நிமிஷம் நின்று நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு. நீங்க எல்லாம் டார்ச் காட்டுறீங்க, இங்க வந்து வியாழக்கிழமை எல்லாருக்கும் கை தட்டுறாங்க. ஆனா நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு எங்களால இருக்க முடியாது, போய் தான் ஆகணும். ஏன்னா சந்திரமோகன் சார் ஒரு அழகான ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு ஹிந்துல, ஏன் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது இப்பன்னு. ஆனாலும் சில நேரம் அறுவை சிகிச்சை செஞ்சுதான் ஆகணும், போய் தான் ஆகணும். அதுதான் வாழ்க்கை. அந்த நாங்க எப்படி பண்றோங்கிறதையும் நாங்க மாற்றிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையும் என்ன வருதோ, சேலஞ்ச் வர்றதுக்கு தகுந்தபடி நாங்க மாத்திக்கதான் வேண்டி இருக்கு. சிஎம் கே ரெட்டி சார் அழகா சொன்னாரு முன்னாடி, நான் என் காலத்துல வந்து பெரிய பெரிய இன்சிஷன் போட்டு பெரிய ஆபரேஷன்ஸ் பண்ணோம். இப்பெல்லாம் வந்து சின்னதா ஆர்கன் கன்சர்விங் அண்ட் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி வந்துருச்சு. அது வந்து ஈசோஃபேஜியல் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபி, இல்ல ஏரியா செஸ்ட் சர்ஜரி எல்லாத்துலயும் வந்திருக்கு. இது வந்து நான் ஐ ட்ரை டு ஷேர் எ ஸ்கிரீன். இது என் பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு ஸ்லைட். If I can find it. I'm not able to find the slide, but நான் உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது மட்டும் சொல்றேன். கேன்சர்ங்கிறது வந்து ஒரு கொடிய நோய். அது நிறைய விஷயம் பண்ண முடியும், ஆனா அது அன்பை உடைக்க முடியாது, நம்பிக்கையை தகர்க்க முடியாது, அமைதியை குலைக்க முடியாது, நட்பை விளக்க முடியாது, நம் நினைவுகளை அழிக்க முடியாது, தைரியத்தை அமைதிப்படுத்த முடியாது, நம் ஆன்மாவில் நுழைய முடியாது, புனர்வாழ்வை தகர்க்க முடியாது, நம் வாழ்வின் உறுதியை அசைக்க முடியாது. சோ அது என்ன வேணா பண்ணலாம் நம்ம உடம்புக்கு. நம்ம நம்பிக்கையோட இருந்தோம்னா நம்ம அது எல்லாத்தையும் எதிர்கொண்டு உங்களை மாதிரி இன்னும் பல பேருக்கு அந்த நன்மையையும் நற்செய்தியும் பரப்ப முடியும். வாய்ப்பு தளித்ததுக்கு மிக்க நன்றி.
Thank you, Sridhar, for those wonderful words from you. ஈசோ இந்தியாவோட இத்தனை வருஷம் கூட இருந்துட்டு ஈசோ இந்தியா செஞ்ச அவ்வளவுலையும் ஒரு பகுதியா இந்தியாவில் இல்லாட்டினா கூட இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகள்லையும் ஸ்ரீதரை நீங்க அங்க பார்க்கலாம். ஸோ ஒரு மருத்துவர் ஒரு சப்போர்ட்டர் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன மாறுதல். ஸ்ரீஜெயன் காலிக்கட்ல இருந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு தெரியும் இன்னைக்கு சண்டேயும் அவர் ஒர்க் பண்றாருன்றது தெரியும். அவர் மெடிக்கல் காலேஜ்ல ரொம்ப பிஸி. ஸ்ரீஜெயன் நீங்க இருக்கீங்களா? ஆர் யூ ஆன் தி line, Srijayan? Yeah, I can hear you, sir. I was listening. Now it is next to you, Srijayan. Over to you now. Okay. Very good evening to all. I'm basically from Calicut Medical College, and I've been associated with Chandramohan sir for almost 16, 17 years. And I also perform a lot of esophageal surgeries in Calicut Medical College. And actually, I've learned a lot of things from Chandramohan sir. And even though I'm not a direct student of Chandramohan sir, I consider him as my guru. And several times I've been to his hospital at place Chandramohan sir. What is the name? Rayapeta Hospital. Exactly. Rayapeta Hospital. Yes. Hospital, and I've been to Madras Medical College. And I've witnessed and assisted his surgeries several times. And in difficult situations, he used to help me through phone. And I used to discuss a lot of things with Chandramohan sir. And it has been a very nice and a very good association with sir for the last many years. And even yesterday, we were talking about these things. And I used to attend all the meetings of ISO India. And I'd been an active member of the ISO India, and I have attended almost all meetings at Chennai. And incidentally, just I want to, and Dr. Kanakavel also is my very good friend. And one more thing I would like to say that Professor CMK Reddy is there. He was my DNB examiner at the Stanley Medical College. And I'm very happy to see Shyam also. And I listened to that, and congratulations. And I enjoyed this meeting, and the last survivors meeting also. I was there at Chennai. Thank you, sir. Over to you. Thank you, Srijayan, for those nice words and your involvement with ISO India. Now I have to go back to another strong supporter of ISO India. Sridhar surprised me with a statement. Yes, sir. Yeah, correct, sir. Now, Arun, are you there? Arun Chandrasekhar, are you there, Arun? Arun, can you hear me? If Arun is not to be seen, he was there only. That's why I called. I have a visitor whom I am seeing, Manohar Kantimati. Kantimati, will you speak or share your views? I don't know whether she is able to hear me or not. You are all able to hear me? Yeah, we are able to. Right. As I will wait for Arun to come and Kantimati to take the call. I can see Chellaya Selvasekhar on this side. Chellaya, can I request you to share your views on this Cancer Survivors Day? Chellaya? Am I hearing? Yeah, we are able to hear you. Yeah. How are you, Chandramohan? Great. Very well. I am Dr. Manohar. Oh, Manohar. Okay. Manohar, how are you? Oh, fine. I am talking from my wife's phone. That's why your wife is there on the screen. Yes. Yeah, her photo is on the screen. Okay. Actually, I views on the Cancer Survivors Day. Yeah. Oh, yeah. You are with us. You can speak. Yes, sir. I know Dr. Chandramohan from first year MBBS, UG. Still, we are very good friend of him. He is a hard worker. His work is meticulous
his handwriting and the drawing will be very, very nice. I admire him, and I am proud of my friend Dr. Chandra Mohan. Regarding cancer patients, so it is very, I cannot say that. We used to see only cancer patients in the uterus because my wife is leading obstetrics and gynecologist. We used to have cervical cancer as well as breast cancer. And we used to refer to the nearby centers and Adair Institute and GKN Hospital Trichy. Whereas in the esophagus and gastroenterology, I don't have any experience. So I am here only to appreciate my friend, and I want to be with my friend on Zoom meeting. Thank you. Thank you. Thank you, Dr. Manohar. And I see Dr. Gomadi Magubandhu on the left lower corner. Can I get her thoughts on this Cancer Survivors Day? Because I know she treats pediatric patients. Thank you, Professor Chandra Mohan. Thank you. Thank you for joining us. I know you are at work. You can make out, everybody can make out that you are able to join us from work. I think I'm greatly inspired by the work ESO India and you and the team and along with the patients are doing. And it's a great inspiration. You know, I actually really am proud of the 4th C that you said, celebration. I think celebration is the key actually to help the 3 C's to be boosted up in everybody's paths really. And I take great inspiration from the patients, the teams, and all the work you have been doing really. And I think patient support is something that nobody can be in anybody's shoes. We can only assume or imagine how to be in somebody's shoes. But if once you're, the patient can be the best advocate for care, for support, confidence. And I think that's a great message that I really appreciate the team are doing in India. Best wishes. Thank you. Thank you very much. And she is speaking from England, and you can obviously make out she's at work on a Sunday morning. And thanks for sharing your views. And I'm trying to find out whether Arun Chandrasekhar is on the line. If he is still with us, can he put up his hand or speak? Arun, are you around? If Arun is not there, can I request Tamil? Tamil has joined us from Malaysia. Tamil Selvam? Yeah. Yeah, I can see Arun, but can I take Arun after Tamil Selvam? Yeah, Tamil, you can speak. Yeah, no problem. You carry on. I will observe. Interestingly going, I will talk at the end. I am planning to observe everything. எல்லாத்தையும் பார்க்கறேன். பார்த்துட்டு நான் கடைசியா பேசலாம்னு விரும்புறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் நல்ல ஹாப்பியா போயிட்டு இருக்கு. Let me talk in the final, in the end. Okay, thank you. Now I will request Arun Chandrasekhar. Arun, you are a very, very strong supporter and motivating factor for so many people in ESO India. People get inspired by what you are telling them and the way you live. Arun, over to you, Arun. Thank you, Doctor. Sorry, I lost power in my apartment briefly. I had to reconnect. So thank you for organizing this, first of all. Good evening to everybody. Good evening to all my co-travelers in my journey that has happened over the last 4 years, I would say. I was diagnosed July of 2016. I met Dr. Chandra Mohan September 5th of 2016 after my PET scan, second PET scan. And actually the association happened through my uncle who listened to his speech in Salem, Dr. Ravi Kumar. And that night he sent me, he said he will find the surgeon for me. And that night on September 3rd, he sent me, I think he attended the doctor conference in Salem. And that night he sent me a note saying, Arun, I think he's your man. I don't think I ever told Dr. Chandra Mohan that. But, and then I think he was, 5th, it was actually Vinayaka Chaturthi, but doctor came to the office to see me. And November 3rd was my surgery. A very difficult surgery, I think. I mean, of course, I was unconscious for 8 hours, but from the sounds of it, seemed like a very long and difficult surgery. But I think, you know, those are all things in the past. I don't think too much about it. You know, life has gone on. I take one day at a time.
You know, as many people put it, I think it's very important to have a wonderful team around you. That team includes a wonderful set of doctors, nurses, the hospital, Dr. Municipal's hospital, the head nurse, Sister Mary called me even about a month ago to see how I was doing during the lockdown. And she and I have been in touch with a lot of the nurses who took care of me for almost 12 months, from July to 16 to June 2017. I had multiple visits, probably about 19 of them, I think, during that time period. And, but, you know, it was more, they've all become more like a family to me, extended family support for myself, my wife, my parents. In his old age, my father would come bringing breakfast and lunch for me. It was very difficult to see, but probably was more difficult for him to see me in the hospital, I'm sure. A lot of my cousins, whom I have not, I was abroad for a long time. And so I missed growing up with them. I was one of the older ones in the family. And I think during this period, it gave me an opportunity to kind of reconnect with a lot of people, my cousins, my schoolmates, my college mates. And I think with every friendship that, just became stronger, and the bondage that became stronger, life became easier to live. And, there was a little complication during my treatment time. I got GBS in between for some unknown factor. For 3 months, I was completely rendered useless in terms of I lost all my movements. And irrespective of that, I continued. I'm very grateful. The team includes my office. I work for Cognizant, and they were very kind to extend their support during this very tough time. I remember coming back from chemotherapy from Isabel, when my motions were very restricted during the GBS times. I had a 24-hour nurse. I would ask the nurse to put the laptop on my lap. I used to ask her to open the mail. I used to read mail, keep my mind away from all these things. There used to be ice packs here and there from all the swelling from the veins, from the chemo and all that stuff. But, with each day I got stronger. The physiotherapist who came to help me was a godsend. He told me, sir, by February, I'll make you walk. By end of February, I was walking in 2 months' time. It took some more time to get to work and things like that. But I think every association that I've had during that period has been a godsend. So God's grace is very important. How we approach life is very important. I should tell just one thing about my company. The day I went into Isabel, I got diagnosed. The report came on August 2nd night. I met Dr. Shivakumar. He said, you should go and get admitted tomorrow. I said, that was 7 o'clock at night. I said, I'm not mentally prepared. But my uncle was with me. He came from Coimbatore to see Dr. Shivakumar. He said, no, let's start right away. Then on my way back from thing, I called my office and I said, I think I'll have to go to Isabel Hospital. Does our company have cashless coverage with Isabel? He said, no, sir, we don't have it. But anyway, you'll have to do reimbursement and all that stuff. So that night around 10:50, when I was preparing, for work in terms of telling people who to contact whom during my absence, during my hospital stay, I sent a note to my manager. I said, looks like I'll have to be going to the hospital for a long time. I don't know what it takes to add a hospital to the network. Next evening, 1 o'clock, I got a call from the insurance company while at Isabel. And I didn't pick it up because I said, anyway, insurance coverage is not there for me. And 4 o'clock, the HR came to see me at the hospital. They said, sir, your request has been taken care of. I said, a lot has happened in the last 24 hours. What are you talking about? They said, we have added Isabel to the cashless network. The company has added it. So it just not only helped me, but every other patient who has gone from my company that has gone to Isabel. And then, Dr. Chandramohan also worked out of Isabel. So I think in a lot of ways, God paved the way for a very smooth journey till today. And I think it's very important that, we approach life in a very positive way. And I think the sentence that I wrote in
Dr. Chandramohan's book, right? The very last sentence that I wrote in my part of it, I said, people say you live only once. I say, no, you live every day, and you need to live it with the most positive outlook that you can. And, thank God for all the relationships that He brought into your life, be it doctors, be it your family members, be it your friends. But I think it's very important to, hold on to God and hold on to all the relationships who've been very helpful throughout the entire journey. So anyway, sorry for taking a long time. I don't think I've mentioned about my journey to Shyam or anybody else. But I just thought, it has been struggle at times. I would say the last 12 weeks during the lockdown has been more tough, I would say, given that I'm a people person. I like to meet people, and it's been very tough not being able to step outside home for the last 12 weeks. And I believe there's been a lot of new shops that have opened outside our road here, but I've not seen it because I just have not stepped out for the last 12 weeks. But anyway, thank you, Doctor. Thanks for the opportunity. And it's very nice to see everyone. And thanks for people participating all around the globe. Thanks, Arun, for that motivating thing. Can I share a little more about what I know about you, with your permission? Sure, Doctor. Anytime. We use the word the smooth journey, but only we know what a rough journey it was. If I can remember well, your symptoms were from 2004. Am I right? It was from 2004. He was diagnosed to have, because doctors are in this group, I am telling. He was diagnosed to have achalasia cardia, and for that he underwent a laparoscopic surgery. If I remember right, that was in 2008. 2007. 2007. And in 2016, he was diagnosed to have a proximal gastric cancer or a GE junction tumor. In between, he had multiple consults and was diagnosed to have autoimmune thyroiditis. Then surgery went on. He had chemotherapy. And the weakness which I was mentioning, we were thinking it is because of chemotherapy. Finally, we made a diagnosis of Guillain-Barré syndrome variant. And he had chemotherapy, immunotherapy. And if you see him, the road he has traveled would have been a real rough road. But you look at him and you are listening to him, and the positive message which he has sent across to the entire globe today is very good. Thanks very much, Arun, for sharing everything and permitting me to tell a little more than what you told us. Thank you, Arun, again. No problem, Doctor. I would say one thing. In spite of his busy life, whenever I send a report to Dr. Chandramohan or any information, within a short period, I will get a reply from him. I'm so amazed at his ability to, respond among all his work to his patients, immediately. PET scan, I send him within a few minutes, he'll read it and give me back his opinion. Just amazing. Thank you, Doctor. And Dr. Kanakavel, when I had first, after, early symptoms of GBS, I think Dr. Chandramohan was away in some conference somewhere. He immediately sent you, came rushing from your home to see me in the hospital. So thank you for, keeping your patients so, above everything else in what you do. Right? Thankful to God. Thanks, Arun, for that. Next, we'll move on to a doctor. Dr. Chellaya, I called earlier. Is he with us? Dr. Chellaya Selvasekar. Excuse me. Share your thoughts with you. Can I have some clarification? I'm Tamil. Is it Tamil who is speaking? Yeah. Tamil. Tell me Tamil. Yeah. Is it so misdiagnosed as achalasia, esophageal tumor, esophageal gastric tumor? Was misdiagnosed? Is it? No, that was a correct diagnosis. He had treatment for achalasia in 2004. Okay. Cancer was in laparoscopic surgery. Yeah, this cancer was in 2016. Oh, sorry. Achalasia is well known. Okay. Okay, thanks. We'll go to Chellaya. Thanks. Vanakkam. Greetings from Manchester.
Great to see Sridhar. Thanks, Sridhar, for sending the link. And I tried to log in earlier, and I didn't realize the time difference and things. And it's great to see Pala Rajesh, who is a vice president from the Edinburgh College, who is the MMC student, and Kanagavel as well. I've known Kanagavel for the last couple of years through the IAGES, which is another great organization. Professor Chandramohan, I don't know, I'm pretty sure you won't remember me, but I have attended Professor Rangabashyam's Ward 10 unit lectures, and I've seen you there. I still remember the pre-hepatic, hepatic, and post-hepatic causes for jaundice and things like that. So you have made a mark, which is great, and it's very impressive or very interesting that we never forget our teachers. I practice in Christie, which is a cancer center in Manchester, or the only cancer center in Manchester, and it is very interesting to see or hear patients' perspective from India, because it's the same as what we hear in UK as well, because patients don't change, their values don't change, what their concerns don't change. So what we do now is outcomes. We don't report our surgical outcomes anymore. We report patient-related outcome measures. So what the patients feel is important, because what we as surgeons are interested in the technical results, and but the patients, what they are interested is in their quality of life and what is important for them. So we have moved to that sort of patient-related outcome measures. I think I can see that attending in conferences in India, that it is slowly sort of capturing, coming through in the Indian scenario as well. We nowadays, in the last couple of years or so, we hear a lot of these backlashing of the medical profession, but still, I think the medical profession in India does a fantastic job, and the respect for the medical profession is still there. But I think this is probably the time when the medical profession can show the true leadership and work with the patients to give the awareness and the knowledge what is needed, because there's a lot of uncertainty at the moment. But I think this is the way I see it is this is a good opportunity to reset, allows you to think, pause, and move forward. So I think we can work with the patients, find out their needs, and in cancer, the main thing which has made the difference is not the technology. It is identification or early identification of cancer or precancerous lesions, because we have never changed anything in cancer apart from the different tools. But the one thing which has made the difference is if we can identify cancer at an earlier stage, and screening is a big thing in UK. And hope, because of the population, it is difficult in India, but I'm sure working with the different organizations, it can be done. And I think that is where hopefully the focus will be. And thank you very much for giving me this opportunity. It's very interesting to see the patient's perspective. Thank you. Thank you. Thank you very much, Selva. Thanks for participating. And we'll now go to another volunteer. Ramesh, are you there? I see Ramesh name. Ramesh, irukingla? Yes, doctor, I'm there. Yeah, Ramesh, அடுத்தது நீங்க பேசலாம். Sure, doctor. Thanks for inviting me, doctor, to participate in this. I'm pretty happy. So I'm, in 2018, I was operated by Chandramohan doctor for ulcerative colitis. So, back in 2004, actually, I was operated for ulcerative colitis. And I had in 2017-18, again, fistulas around my stoma. So I have to go through a major surgery in 2018. So which, again, a long surgery, which, as everyone said, doctor gave us a lot of hope. I mean, it is not pretty easy surgery as well. It is pretty tough one. But the hope, as we say, that hope is the only thing which could, make people survive. So the hope that doctor gave, and then the care that was given in Isabel Hospital by the nurses, and then the Dr. Kanagavel as well. So that is what helped us to survive thus far. So it is always pretty, as Sham was saying that,
any message if you send to Dr. Chandramohan, he will immediately respond back. I was also amazed, right, in terms of his, responsibility and the way he takes care of patients. Dr. Chandramohan and Kanagavilla as well as Ford help us to, survive thus far. Even on Sundays, even to my team, I tell the example of doctor. Even there is no you can't make any mistakes. Basically, I too work for Cognizant, by the way, Shyam. So we tell our team, so when we move the code to production, so there should be any zero defect, but there is absolutely no margin for error when surgeons do their surgery. So it is with the live, it is not with any document, it has got to do with live patients. So it is pretty amazing to be part of ESO India, and then do my part to it, a little part to it, doctor. So it is always amazing. Thanks to Dr. Chandramohan and Dr. Kanagavil as well, and then the nurses from Isabel as well for taking care of us. Thanks for giving an opportunity to participate in this, doctor. Thank you, Ramesh. I can also see one more Ramesh. He's a volunteer. Okay. அவரும் பேசுறாரான்னு பாக்குறேன். உங்க பக்கத்திலேயே தான் இருக்காரு அவர். ரமேஷ், உங்க வியூஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களா ரமேஷ்? As a ESO India volunteer. உங்க ஆடியோ கனெக்டடா ரமேஷ்? ஹலோ. ரமேஷ், நான் உங்களை கேட்க முடியுது, பார்க்க முடியல. சார் கேக்குதா சார்? என்ன கூப்பிடுறீங்களா சார்? தெரியல. நீங்க தான் ரமேஷ். ஆமா. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லலாம். ESO India நீங்க எவ்வளவு பெரிய வாலண்டியரா இருந்திருக்கீங்க? First, I'm very thank you for your ESO India team, sir. Beloved you are all. ரொம்ப பேசறதுலாம் ஒண்ணுமே இல்ல சார். Everything yourself. Thank you, Ramesh. Now I see a doctor who has been with me for a long time, Dr. Madheswaran. Are you with us? Yes, I can see Madheswaran here. Madheswaran. Sir, கேக்குதுங்களாங்க சார்? You can unmute. You can. Hello. We can hear you, but we can't see you. Yeah. Go to the left lower corner and share your video also. Yes. No, this is Ramesh is coming. Madhesh. Yes, sir. Yes, sir. Can you check your connectivity, Madhesh? Yes, sir. Now it's okay. Yeah. See me. No, we can hear you. Okay. We can't Now see, but you can. Yeah. Okay. Sir, first 2011 தான் உங்களை வந்து நான் பார்த்தோம் சார். ஓபில. ஃபர்ஸ்ட் வேர்டே நீங்க சொன்னது ஒரு குரூப் ஆஃப் MCH PGs. உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபெயிலியர் இருக்காது அப்படின்னு சொல்லி, நீ லைஃப்ல ஃபெயிலியர் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல எல்லா பேஷண்ட்ஸ்டையும் சொல்லியிருக்கீங்க. இது இன்னைக்கு உங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத யூ ஹேவ் இந்த ப்ரோக்ராமே உங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்படி உங்களோட பேஷண்ட்ஸை நீங்க டேக்கிள் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்டா என்ன வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணப்ப என்ன எப்படி நீங்க மோல்ட் பண்ணி எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளோட இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கறதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நாங்கெல்லாம் உங்ககிட்ட படிச்ச நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நான் கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வார கடைசிகள்ல என்னோட சொந்த ஊர் நாமக்கல், அதுக்கும் போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல எல்லாம் என்னால முடிஞ்ச அளவு நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு இசஃபெக்ஷன் மட்டும் இல்ல, பேஷண்ட் சப்போர்ட் குரூப் அவங்களும் ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து உங்ககிட்ட நாங்க எடுத்த ட்ரைனிங் தான். ஒவ்வொருத்தரும் உங்களை அப்ரிஷியேட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரைனிங் சார் நம்ம கொடுத்துருக்காங்க, இதை இன்னும் நாம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்க கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் வந்திருக்கேன் கூட, நாங்க இன்னும் அதை பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகணும். இதை அதுதான் இது ஒரு சின்ன மெசேஜிங் சார். இது நீங்க எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லயும் இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அதுவே வெற்றி தான். கண்டிப்பா சார். எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ வெரி மச். ஐ கேன் ஆல்சோ see many people who I may not know in person. மணிவண்ணன் இருக்காங்க அங்கே. மணிவண்ணன்
மணிவண்ணன் இஸ் வாலண்டியர். மணிவண்ணன் நீங்க இருக்கீங்களா எங்க கூட? ஐ கேன் see you. உங்க அன்மியூட் பண்ணிக்கங்க நீங்க. Yes, sir. மணி. Can you hear, sir? நாங்க எல்லாமே கேட்கலாம் நல்லா. Yes. உங்க கேன்சர் சர்வைவர்ஸ் டேக்கு உங்க மெசேஜ் என்ன as a volunteer? கான்ஃபிடன்ஸ் தான் சார் முக்கியம். அது நீங்க சொல்லி கொடுத்தது தான் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க மைனர் சர்ஜரி தான் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அந்த சர்ஜரிக்கு முன்னால் மட்டும் தான் தெரியும் எனக்கு. நீங்க சொன்னாதீங்க மேஜர், வெரி மேஜர் சர்ஜரி. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்ப கொடுத்த எங்க கான்ஃபிடன்ஸ், உங்க கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். நல்ல ஒரு தைரியமா இருங்க. இது அதே இதுல தான் இருந்தோம். நல்லபடியா குணமாயி இன்னைக்கு ஒரு 4 இயர்ஸா நல்ல ஒரு இதுல இருக்கோம் சார். இட்ஸ் வெரி குட் ஆர்கனைசேஷன். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார். என்ன தலை வணங்குறோம் சார் உங்களுடைய பணிக்கு. அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you very much for supporting ESO India all through. டாக்டர் மதுசூதனன் எங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க முன்னாடி. இப்போ வந்துட்டு அவங்க மதுரையில இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தேன். மது, will you share your thoughts on Cancer Survivors Day with us? Sir, can you hear me, sir? We can see you and hear you also. Yes. So, sir, இது ஈசோ இந்தியா எங்களுக்கு தெரியும். இது எங்களோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் சார். ஆனா எல்லாத்தையும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் வந்து சிஎம் சாரோட, சந்திரமோகன் சாரோட, நாங்க சிஎம் சார் தான் கூப்பிடுவோம், சாரோட ஸ்டூடெண்ட். ஆனாலும் சாரோட கிரேட்னஸ் என்னன்னா, இப்ப என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது கூட எங்க கூட ஒர்க் பண்ணாருன்னு தான் சொன்னாரு. ஆனா அது இல்ல, சாரோட ஸ்டூடெண்ட் நாங்க. சார் சொல்லி கொடுத்ததான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க அறுவை சிகிச்சையா மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா கூட ஈசோஃபேஜியல் சர்ஜரியில ஒரு வித்தியாசமான சர்ஜரி சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ண சர்ஜரி. அந்த பேஷண்ட் நல்லானாங்க. அந்த பேஷண்ட் இப்பயும் கூட சாரே பண்ணது மாதிரி, ஏன்னா சாரு தான் அவர் டீச் பண்ணதை தான் நாங்க கேரி அவுட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு பண்றோம். அந்த டேட்டாவெல்லாம் சார் என்கிட்ட இப்பதான் 2 வீக்ஸ் முன்னாடி தான் கலெக்ட் பண்ணாரு. மது நீ கொடு, அந்த டேட்டாவை வச்சு we will write a paper. இந்த ஓனர்ஷிப் எங்க மேல வந்து சார் மாதிரி ஒரு டீச்சர்னாலதான் முடியும். ஸோ டெஃபினெட்லி இதே சென்டிமெண்ட்டை அவரோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மெசேஜ் நான் ஏன் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டிப்பா பேஷண்ட்ஸுக்கு இவ்வளவு நல்ல அவுட்கம் வர்றதுக்கு காரணம் சாரோட இந்த ரிலேஷன்ஷிப், நாட் ஓன்லி வித் பேஷண்ட்ஸ் பட் ஆல்சோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸு. சார் இன்னைக்கும் இந்த சவுத் ஆஃப் தமிழ்நாடுல ஈசோஃபேஜியல் சர்ஜரி இப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உங்களோட லெஜசி தான் சார். இப்ப நாங்கெல்லாம் பண்றோம்னா அது உங்களோட ஒர்க்கை எக்ஸ்டெண்ட் தான் சார் பண்றோம். ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் தான் சார் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஃபோரமை வந்து அதுக்கு உங்களுக்கு தேங்க் பண்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு 2010ல இருந்து சாரை தெரியும். இந்த கேன்சர் சர்வைவர் டே அதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு ஃபஸ்டீடியஸா அந்த டேவை வருஷம் சார் செலிப்ரேட் பண்றதுக்கு காரணம், செலிப்ரேட்னு தான் சொல்லணும், அப்சர்வ்ன்றத விட. ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும், we are all with you to help you go through. ஸோ அது நான் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் சார் கூட இருந்த 3 இயர்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமா சார் வந்து நீங்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே சார் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு பாப்பீங்க. பட் அவரோட சயின்டிபிக் மைண்டை நாங்க பார்த்திருக்கோம். சயின்டிபிக் டீச்சிங்கை வந்து அதோட ரெசிபியண்டா நாங்க இருந்திருக்கோம். ஸோ சாருக்கு வந்து இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் ஒரு சைடு இருந்தாலும் சயின்டிபிக்காவும் அஸ் அ சயின்டிபிக் சர்ஜனாவும் எங்களுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ சார் தேங்க்ஸ் ஃபார் தட் ஒன்னு. அண்ட் தென் திஸ் இனிஷியேட்டிவ் சுட் கோ ஆன் அண்ட் த லெகசி சுட் கண்டினியூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். அது 18வது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அதை கண்டினியூ பண்ணணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அதை கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்றதும் எனக்கு தெரியும். சில பேர்கள்லாம் இங்க நான் பாக்குறேன், அவங்க வந்துட்டு நமக்கு கெஸ்ட் இதா வர்றாங்க. கமாண்டர் பிரேம்நாத் போன் இது கனெக்டடா இருக்கு. பிரேம்நாத் நம்ம கூட லைன்ல இருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். கமாண்டர் பிரேம்நாத் வரல இப்போ.
Sendur Pari. I can see Sendur Pari here. Pari, are you? Yeah, Pari. Very much. Yes, Pari. All these people are joining us. I'm extremely thankful to them for joining us today on a lockdown day. Sure. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு செந்தூர் பாரி, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனலோட பிரசிடென்டா இருக்கேன். அதாவது இன்னைக்கு உணவு பாதுகாப்பு தினம் உலகம் பூரா இன்னைக்கு அதிகம் கொண்டாடிட்டு இருக்கோம். கேன்சருக்கு முக்கியமான காரணமே உணவு முறையும் வாழ்க்கை முறையும். ஸோ அது ஒண்ணு. அடுத்தது தி சக்சஸ் ஆஃப் எனி திங் இஸ் எமோஷனல் கனெக்ட். அதாவது பிஸ்னஸோ எனிதிங் வந்து சக்சஸ் வந்து இந்த எமோஷனல் கனெக்ட் தான். அதை நான் எப்பொழுதுமே டாக்டர்கிட்ட பாக்குறது. அதாவது நான் இந்த எக்ஸ்னோரா ஆக்டிவிட்டியில பார்த்துருக்கேன். சார் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கும்போது தீபாவளிக்கு வெடி விபத்துக்கு எவ்வளவு விபத்து வருது, அதனால மக்கள் அதுல இருந்து எப்படி எல்லாம் அதுக்கு அவர் ஏற்படுத்தின அவேர்னஸ். என்ன சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ஷனே அதுலதான். பேப்பர்ல எல்லாம் அது வந்தது, ரேடியோல வந்தது மாதிரி. என்னோட சிஸ்டர் சாரோட ஒரு அவரு எடுத்துக்கிற அந்த அட்டென்ஷன், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த எமோஷனல் கனெக்ட் always it's great. Thank you so much, Doctor. Nice. Thank you, Sendur Pari, for joining us on a Sunday. And I think I saw Commander Premnath. Yes, I'm here. Can you hear me? Yeah, we can hear you, and now we can see you also. Okay. Share your views on the Cancer Survivors Day. Yeah, I can only extend a message. I am not a medical professional, neither a survivor, to put it that way. Welcome to all the friends, all my friends. ESO India has been doing a yeoman service under the able stewardship of Professor Chandra Mohan, Dr. Kanagavel, and their wonderful team. The organization has burst so many myths about cancer and brought in hope, smile, and positivity amongst many persons detected with cancer. I have only to extend my warmest greetings and the best of everything in the pursuance of their commendable job. Wish you all the very best. God bless. Thank you very much, Commander Premnath, for sharing your views on this Cancer Survivors Day. I'm just trying to see who are all there now. Silva Ganesh, I can see you. Silva Ganesh, yeah, your chance is next. Yeah. Now I'm not categorizing doctors and volunteers. I'm seeing whoever is there in the screen, I'm taking them. Silva Ganesh next. You can speak, Silva Ganesh. You can unmute and you can speak. Okay. I am very sorry. Can I tell? Okay, the Silva Ganesh will not be able to, you can see him, but he will not be able to talk because I have done a surgery for him a decade back where I have done a procedure where he cannot talk. Doctors can understand he has got a laryngopharyngectomy and permanent tracheostomy. I became very emotional and I told him to speak. You can see him, he is an engineer now. I operated on him, he was a schoolboy. Thanks, Silva Ganesh. And now I keep moving from this end. And whoever I have missed, I will. Badruddin is here. He is one of our ESO India supporters. Hari, you would like to say words of Cancer Survivors Day? Hari Narayanan. Then Badruddin is here. Badruddin. Badruddin, are you with us? Now I'll move the screen. Whoever has not spoken, will you just raise your hand? That is enough for me. I see Hari Narayanan has come. Yeah, sir. Yes, Hari Narayanan. பேசலாம், நீங்க தமிழே பேசலாம். சந்திரமோகனை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் ஜிஹெச்ல வந்து பார்த்தேன். பர்சன் வந்து நான் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ESO இந்தியாவில் வந்து என்னை வந்து வழிநடத்தி செல்றது வந்து நான் சர்வீஸரா இல்லை, நான் வாலண்டியரா தான் இருக்கேன். ஸோ என்னுடைய
ஸோ என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பும் டாக்டர் சந்திரமோகன் வச்சுதான் மூவ் ஆகும். நான் நடுவில் ஒரு 10 வருஷம் வேற ஒரு கம்பெனியில மூவ் ஆயிட்டேன், ஒரு ஐடி கம்பெனியில மூவ் ஆயிட்டேன். மறுபடியும் அங்கே வேலை இல்லைன்னு சொன்னதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இன்ஸ்டன்டேல நிறைய ஆப்ஷன் இருக்கு, நிறைய பேருக்கு நீங்க வந்து சர்வீஸ் பண்ணலாம், சர்வீஸ் ஓரியன்டா தான் எல்லா விஷயத்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெருமிதமா நிறைய தவறுகள் செஞ்சுட்டாங்க. மன்னிச்சு மறுபடியும் அந்த ஈஸ்டர் இந்தியால ஒரு அங்கமா சேர்த்துட்டேன். எனக்கு வெரி தேங்க்ஃபுல் ஈஸ்டர் இந்தியா அதர் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நம்ம குடும்பமா இருக்குது. எப்ப இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இந்த இறுதி நாள் வரைக்கும் நான் முழுமையும் ஈஸ்டர் இந்தியாலே இருக்குன்ற நான் எதிர்பார்த்து பேசிருக்கேன். என்னால ரொம்ப அது கூட என்னால பேச முடியாது, எமோஷனல் தேங்க்ஸ் டு தேங்க்யூ சார். ஸோ நீங்க எல்லாமே இதுல புரிஞ்சுக்கலாம். ஈஸ்ட் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தருமே ஒரு எமோஷனல் கனெக்ட் கூட தான் இருப்பாங்க டு சர்வ் த பீப்புள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ் ஐ கேன் சி மிஸ்டர் பத்ருதீன் ஹியர். Badruddin, you are with us. Yeah, you can share your views on Cancer Survivors Day. I think we are exceeding the time which I had in mind. I never thought we'll be able to do such a long time. I will try to complete whoever has come into participation. Yes, Badruddin. Sir, good evening, sir. Good evening, Mr. Badruddin. Yeah. Everybody is looking different to me in the lockdown period. Yes, Mr. Badruddin. Yeah, we can. You unmute your mic. We can see you. You unmute your mic. Go to the left lower corner. We can't hear you. Unmute pantingla mic. இப்ப பேசுங்க. பத்ருதீன் நீங்க பேசலாம். அவங்க அட்ஜஸ்ட் பண்ண போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள தனலட்சுமி ரொம்ப நேரமா அவங்க கை மேல வச்சிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். தனலட்சுமி நீங்க பேசுறீங்களா? தனலட்சுமி இருக்காங்களா நம்ம கூட? ஸோ நான் வந்துட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாமே டாக்டர் தமிழ் செல்வன் மலேசியாவில இருந்து, அவங்க தவிர எல்லாம் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் பேச முடியல, அவங்க கனெக்டிவிட்டி வந்துட்டு அவங்களையும் பேச வச்சிடலாம். ஆனா தமிழ் செல்வன் கடைசியா பேசணும்னு சொன்னாங்க. தமிழ் செல்வன், ஆர் யூ ரெடி டு ஷேர் யுவர் வியூஸ் ஆன் கேன்சர் சர்வைவர்ஸ் டே நவ்? ஆர் யூ ரெடி? Yeah, I am ready. எல்லாம் ஏன் கடைசியா பேசுறேன்னா எல்லாத்தையும் பேசிட்டு உங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் கடைசியா சொன்னேன். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுல கலந்துக்கிறேன். ரொம்ப தடவை நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்க, இதெல்லாம் இது மாதிரி அங்க சென்னையில இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் சொல்லிட்டு நான் ஒன்றும் கலந்துக்க முடியல. அஃப்கோர்ஸ் நான் மலேசியால இருந்ததுனால. நல்லவேளை இது ஆன்லைன் வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து கலந்துக்கிறேன். ஆடியன்ஸுக்கு மற்றவங்களுக்குலாம் நான் யாருன்னு சொல்றேன். சாருக்கு வந்து எனக்கு 2 years சீனியர் சார். 2 or 3 years நீங்க எனக்கு சீனியர் சார். 2 நினைக்கிறேன். ஓகே. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சோம். அவரு சார் ரொம்ப ஸ்மார்ட்டா படிப்பாரு. அவரெல்லாம் என்னோட நான்லாம் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அவர் ஹை லெவல்ல போயிட்டே இருப்பாரு. அவங்க அப்படியே பார்த்துட்டு இப்போ அவரு நான் அப்படியே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உயரத்துக்கு போயிட்டாரு. அவரு இந்த அளவுக்கு இந்த இது சர்வீஸ் கொடுத்து இவ்வளவு தூரம் இது பண்ற அளவுக்கு பொறுமை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சர்ஜரி முடிச்சுட்டு லேப்ராஸ்கோபி சர்ஜன், அதுக்கப்புறம் மலேசியா வந்துட்டு இப்போ நான் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் சார் மலேசியா வந்துட்டு இங்க ஒரு டாக் கொடுக்க வந்தார். அன்னைக்கு நம்ம மீட் பண்ண முடியல. மலாக்காவில் இது பண்ணிருக்காரு. டாக்டர் டத்தோ கந்தசாமி ஈசர்டிகல் சர்ஜன். அவர் தான் என்னுடைய அவர் அநேகமா அன்னைக்கு டாக் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ரொம்ப உங்களை பத்தி எனக்கு அப்படி சொன்னார். சார் எனக்கு சீனியர் சார் எனக்கு அப்படி நான் சொன்னேன். அது இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காரு. சாரு
ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ கேட்டிருப்பாரு போல் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. சொன்ன உடனே உடனே எனக்கு ஃபோன் பண்ண, அங்க மலைக்கால இருந்து எனக்கு ஃபோன் போடுறாரு. இந்த மாதிரி உன் ஸ்டூடெண்ட் இப்படி எனக்கு அழகா பதில் சொல்றான், ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் அப்படின்னு. எனக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு இதை விட சாரை பத்தி இதை விட ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ரோக்ராமு. பேஷண்ட்டு, டாக்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. பேஷண்ட் கேன்சரோட அப்படின்னு பேலியேட்டிவ் கேரு, அது கவுன்சிலிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றது. நானும் வந்து லாஸ் வேகாஸ்ல போய் ஐ டெலிவர் அ டாக். தே இன்வைட்டட் மீ, கார்சினோமா பிரஸ்ட் பேலியேட்டிவ் கேர். இது துபாயில் இது பண்ணி அயர்லாந்து போய் ஐ வில் டெலிவர் அ டாக் ரிகார்டிங் த கேன்சர் அண்ட் பேலியேட்டிவ் அண்ட் ஆல். அதுலலாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இப்ப இது மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்து, சாரி, ஐ எம் எக்ஸீடிங் யுவர் டைம். No, you can speak. ஓகே. பத்து பக்கத்துல இதே மாதிரி நான் கொலாஸ்டமி கேர் கிளப்லாம் வச்சுட்டு நான் கொஞ்ச நாள் ரன் பண்ணேன் மலேசியாவில். கொஞ்ச நாள் தான் நடத்த முடிஞ்சது என்னால். அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு இப்போ ரைட் நவ் ஐ மீன் ஈப்போ இஸ் அதர் பார்ட் ஆஃப் மலேசியா. அதனால ஒரு இதை ஆரம்பிச்சோம்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியல. இங்க வந்து சந்திரமோகன் சார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பேஷண்டோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு வந்து பேஷண்டோட ஃபீட்பேக் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வராது. சர்ஜனுக்கு முதல்ல கான்ஃபிடென்ஸ் வராது. இங்க வந்து பேஷண்டோட ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வந்தாதான் நம்ம இது பண்ண முடியும். ஐ எம் மோர் ஹாப்பி டு சி சிஎம்கே சார். அவர் இருக்காங்களான்னு தெரியல, ஸ்கிரீன்ல காணோம். அவரோட டாக்லாம் தெரிஞ்சுது. சார் வந்து நான் வந்து எம்ஜிஎம் 3 days 4 days பேக் பாஸ்ட் அவே. எம்ஜிஎம் யூனிட்ல நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். மாஸ்டர் ப்ரோக்ராம் எம்எம்சில பண்ணேன். சார் வந்து ரங்கபாஷ யூனிட்ல இருந்தாங்க. அப்போ நாம மீட் பண்ணது. அதுக்கப்புறம் பிரேக்கு. அதுக்கப்புறம் மலாக்கால இருந்து சார் ஃபோன் பண்றாங்க. வெரி ஹாப்பி. சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் ஒரே மாதிரி இருந்தோம். இப்போ நான் உண்மையிலேயே சாரை வந்து அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உயர்ந்து போயிருக்கீங்க. உங்களோட சர்வீஸ் இன்னும் இது மாதிரி தொடர்ந்து கொடுக்கணும். நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆல். அந்த ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பேஷண்ட் உங்களோட ஃபீட்பேக் தான் ரொம்ப மெயின் இது பில்லர். அது ரொம்ப நல்லா இருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you very much, Dr. Thamizselvan, for joining us from Malaysia. And I saw Dr. Sudhakar's name. Is he still with us? Dr. Sudhakar, are you still with us? Dr. Sudhakar, we will be closing now, and maybe we'll close with the final comments from Dr. Rajesh. If Dr. Sudhakar is there, he can take. Kandasamy sir, is that other video ready? Damu's video, actor Damu has sent a video to us. If it is not ready now, we can upload it in the YouTube channel today itself. We'll upload it in the channel. That will be clearer. Yeah, that will be clearer. Both, I should be thankful. I want to place on record both actor Vivek and actor Damu. They are strong supporters of all the activities of ISO India. And because they cannot make it for this meeting, they had recorded a video and sent the message, which we will be uploading it in the YouTube channel of ISO India today itself. And I think we have exceeded time. It is 5:50. Is it okay? All of you just put up your hand. If I request Dr. Rajesh to close the meeting, just put up your hand. Then I will take it as like that. Yeah. Rajesh sir, over to you, sir, now for the final words from you. Thank you very much, Chandramohan. I must admit that I have thoroughly enjoyed listening to every single participant in this Zoom meeting today. It goes to show that come pandemic, come cyclone, come tsunami, it doesn't stop people who have one mission, one goal to join. It has been amazing to hear patient experiences, a variety of people, some who are septuagenarian, some who are young, people who have been through this arduous time in their lives for more than a decade. And it behoves on your care
every single doctor who's been present in the program, that it behoves on your care, the wonderful way in which you have related to your own population, your environment in Chennai and in the whole of Tamil Nadu. I do hope that this gives a model, prepares a model for all of the cancer patients in India. As Selvasekar said, I think this is an amazing forum, and it replicates what has been going on in the West for decades. And I think that Chandramohan, Kanagwel, and the rest of your team should be applauded for the way that you have taken this forwards. I can only wish your organization greater times for the future. And on behalf of the Royal College of Surgeons of Edinburgh, I'm sure Sridhar, Selva, Shekhar, and I will participate in any of your endeavors for the future. Thank you very much for having me on your program today. Thank you. Thank you very much for those kind words, and thank you very much for all the participants for being with us on this Sunday morning, afternoon, and evening. Thanks very much, and I will end the meeting now with the hope that all of you will stay safe, and we'll meet in yet another meeting of ESO India. Thanks very much for your participation, and I'm ending the meeting now. Thank you. Thank you, Doctor. Thank you, Doctor. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, Doctor. Sir, thank you very much, sir. Thank you Thank you for the meeting, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.